நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குறது ஒரு நல்ல பெருங்கூட்டான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்புலிங்க. நல்லா நிமிர்ந்து நின்று பார்த்தா ஒரு கழுகு பார்வையில் கொண்ட ஒரு சவலை மாடுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல முக அமைப்பு, நல்ல லக்ஷ்மி கடாட்சமான முகம்ங்க, நல்ல ஜைஜாண்டிக்கான உடல் கட்டமைப்பு, நல்ல பெருங்கூட்டான சவலை மாடுங்க. நாம் இது வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து உங்களுக்கு எப்படி நேச்சுரலாக இருக்குதோ அதே மாதிரி அசட்டிஸ் இருக்குங்க. நம்ம மாடுகளுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா மதிப்பு கூட்டல் வேலையுமே செய்கிறது கிடையாதுங்க. மதிப்பு கூட்டல்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பால் எடுத்துக்கிட்டோம்னா பாலுக்கு மதிப்பு கூட்டலுங்கிறது அந்த ஒரு வெண்ணெயாகவோ இல்லை ஒரு தயிர் அல்லது ஒரு பன்னீராகவோ நம்ம வந்து அது உருமாற்றம் செய்து விற்பனை செஞ்சால் அது மதிப்பு கூட்டல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாடுகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொம்புகளை சீவி விட்டு விளக்கணை போடும் பொழுது மாடுகள் இன்னுமே நல்லா தெளிவாக தெரியுங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மதிப்பு கூட்டலுக்கான ஒரு தற்காலிக தோற்றம் மட்டுமே தவிர ஒரு நிரந்தரமான அழகை வந்து அது வெளிப்படுத்தாதுங்க. இதே வந்து நம்ம கட்டுத்துறையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடுகள் வந்து நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் மாடுகளினுடைய நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான அழகு வெளிப்படுங்க. வாங்குபவர்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ நீங்கள் இந்த பார்க்குற சவலை மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டி அமைப்பில் நல்லா ரட்டநாடி உடம்புலிங்க. ஒரு மாடு வைத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அழகு லட்சணத்தில் மாடு வைத்திருக்கலாம் என்று எண்ணுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. ஸோ இதனுடைய சினை பருவம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8.5 மாதம் சினை நிறைவுங்க. கன்றுக்கு போக சென்ற ஈத்தில் பால் நேரம் 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் இருந்ததாக சொன்னாங்க. இந்த ஷோ குவாலிட்டி அமைப்பு சவலை மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.